வெல்கம் டு ஆல். எக்ஸசைஸ் 2.7ல சம் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் 2 கிளாஸஸில் ஃபஸ்ட்டு 4 ஃபார்முலாவை பேஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் கிளாஸில் ஃபார்முலா நம்பர் 5 அண்டு 6 பேஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம் பார்க்கலாம். கிளாஸ் 3ல பார்க்க போகிற ஃபார்முலாஸ் என்னென்னா இன்டெக்ரல் ஆஃப் root of x square minus a square dx equal to x by 2 root of x square minus a square minus a square by 2 log of modulus of x plus root of x square minus a square. நம்மளோட கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை எடுத்து தான் நம்ம இங்கே root of x square minus a square root of x square minus a square. செகண்ட் ஃபார்முலாவில் இன்டகிரேஷன் ஆஃப் root of x square plus a square dx equal to x by 2 என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதை root of x square plus a square plus இங்கே a square by 2 log of modulus of x plus root of x square plus a square plus இங்கே c என்றது integrating constant. இப்போ இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ். மற்றபடி நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்கோ சேம் அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் எழுத போகிறோம். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 12 root of 1 plus x square இதோட இன்டகிரேஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே சொல்யூஷனில் ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இது டைரெக்டாக ஃபார்முலா ஃபார்மேட்டில் இல்லை, ஸோ நம்ம தான் இதை ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். கொஸ்டினை அப்சர்வ் பண்ணும்போது இது குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருந்தாலே ஃபஸ்ட் அதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அதில் பாதி நம்ம எக்ஸ் ஆகும். இங்கே என்ன சிம்பிள்னா ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் பாதி 1 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 1/2 த ஹோல் ஸ்கொயர். வெளியே நமக்கு எப்பயும் இங்கே மைனஸ் தான் வரணும். உள்ளே என்ன நம்பரோ அதை ஸ்கொயர் பண்ணி வெளியே போடும்போது 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 plus இங்கே 1 into dx. Integration of root of x plus 1/2 the whole square. Cross பண்ணும்போது இங்கே 4 minus 1 இங்கே 3 plus அப்புறம் 3/4 into dx. நமக்கு ரெண்டுமே இங்கே ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வேணும். அதனால் இங்கே integration of root of x plus 1/2 the whole square ப்ளஸ் இங்கே 3/4 ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றும் போது 3 ரூட் ஆஃப் 3 ஆகும், 4 2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். அப்போ 3/4 என்ன பண்ணுறோன்னா ரூட் ஆஃப் 3/2 த ஹோல் ஸ்கொயராக மாற்றியாச்சு. இப்போ இங்கே நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா இது ஃபுல்லாக எக்ஸா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏ ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னென்னா இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ dx equal to x by 2. என்ன கொஸ்டினோ அது அப்படியே root of x square plus இங்க a square plus இங்க a square by 2 log of modulus of x plus root of x square plus a square into dx. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளோட கொஸ்டின் அப்ளை பண்ணும்போது integration root of x plus 1/2 the whole square plus இங்க root of 3/2 the whole square into dx. xக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா x plus 1/2வையும் ஏக்கு பதிலாக root of 3/2 ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே xக்கு பதிலாக x plus 1/2 by இங்கே 2 then root of x square plus a square. அப்போ கொஸ்டினில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே எழுதிக்கலாம். x plus 1/2 the whole square plus இங்கே root of 3/2 the whole square plus இங்கே a square by 2 ஏக்கு பதிலாக root of 3/2 அதை ஸ்கொயர் பண்ணால் root of 3 ஸ்கொயர் பண்ணால் 3/2 ஸ்கொயர் பண்ணால் 4 divided by 2. தென் இங்கே log of modulus of xக்கு பதிலாக x plus 1/2 plus இங்கே root of x square plus a squareனா என்ன கொஸ்டினோ அதை இங்கே எழுதிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ரூட் ஆஃப் 3/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி. இப்போ இதை நம்ம இங்கே கேன்சல் பண்ணும்போது x plus 1/2 கிராஸ் பண்ணால் இங்கே 2x மாறும். ஸோ இங்கே 2x
ப்ளஸ் 1 பை டிவைடில் காமனாக இங்கே 2 வரும். அகெயின் டிவைடில் ஒரு 2, அப்போ 2 இன்ட்டு 2 நமக்கு 4 வரும். இதை கிராஸ் பண்ணி ஒரு 2 வரும். வரக்கூடிய 2வையும் ஆல்ரெடி டிவைடில் இருக்கிற 2வையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு 4ன்ற ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் ரூட் ஆஃப் இதை நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணி வந்த ஆன்சர் தான் இது. அகைன் அதை ப்ரீவியஸ் ஸ்டெப்பாக கொண்டு போகும்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்களோ அதுவே ஆன்சராக வரும். அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இதோட எக்ஸ்பேண்ட் பண்ணி வர ஆன்சரை என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டைரெக்டாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே 3, 4 இன்ட்டு 2 நமக்கு 8, அப்போ 3/8 ஆகும். log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வர ஆன்சர் என்னன்னா என்ன நம்ம கொஸ்டினோ அதான் வரப்போகுது. இப்போ இங்கே டைரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே சி இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். கொஸ்டின் நம்பர் 13ல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இதுக்கான இன்டகிரேஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். நமக்கு ரெண்டுமே இங்கே ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரணும். அதனால் இங்கே இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2 என்ன பண்ணலாம்னா ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயராக மாற்ற முடியும். இப்போ ரூட் 2 ஸ்கொயர் இங்கே கேன்சல்னா ஆன்சர் நமக்கு 2ன்னு கிடைக்கும். இது எது மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு x/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை 2 minus of a square by 2 log of modulus of x plus root of x square minus a square into dx. நம்மளோட கொஸ்டின்ல இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது root of x square minus of root of 2 the whole square into dx equal to x க்கு பதிலாக x ஐ ரீப்ளேஸ் பண்ணுறோம், பட் a க்கு பதிலாக இங்கே root 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். x by 2 root of எக்ஸ் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல்னால் நமக்கான ஆன்சர் இங்கே 2ன்னு கிடைக்கும். மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை 2 ரூட் ஆஃப் 2 தான் ஏவை ஸ்கொயர் பண்ணாங்க, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல்னா 2/2ன்னு வரும். லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸையை ரீப்ளேஸ் பண்ணுறோம். மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர், இப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிங்க 2ன்ற ஆன்சர் ப்ளஸ் இங்கே சி. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது இங்கே x/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் 2 and 2 கேன்சல்னா இங்கே லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் இங்கே சி. எக்ஸாம்பிள் 2.51ல் இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணும்போது இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இன்டூ டிஎக்ஸ். நமக்கு ரெண்டுமே இங்கே ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரணும். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இங்கே 4 ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு x/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் minus of a square by 2 log of modulus of x plus root of x square minus a square plus c. நமக்கான கொஸ்டின்ல இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஏக்கு பதிலாக 4 ரீப்ளேஸ் பண்ணும்போது x/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே 4 ஸ்கொயர் minus of a square by 2. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 16/2 log of modulus of x plus root of x square minus a ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே 4 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே c. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே x/2 root of x ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 16 minus of 16/2 இங்கே 8 log of modulus of x plus root of x ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் இங்கே சி.
எக்ஸாம்பிள் 2.52 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஓகே, 5 என்ன பண்ணலாம், ரூட் ஆஃப் 5 இந்த ஹோல் ஸ்கொயராக மாற்றிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணால் இதுக்கான ஆன்சரை ஃபைன் பண்ணலாம்.